அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு, அன்பில்லாதார் என்றும் உரியர் தமக்கு. எவன் ஒருத்தவன் தனக்கு தனக்குன்றானா அவன்லாம் அன்பில்லாதவன். பிறருக்கு பிறருக்குன்னு கொடுக்கறவன்லாம் அன்பானவன். புரிஞ்சா? சரிதானே? அப்போ கொடுக்கிற கை தான் பெறறதுக்கு தகுதியான கை. கொடுக்க தயங்குற கைக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். அது அன்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கொடுக்க கொடுக்க குறையாத அச்சய பாத்திரம். அப்ப என்னன்னா கொடுக்கறது தான் இல்லையா? கொடுக்காம எதையும் பெறறதுக்கான தகுதி நமக்கு இல்லை. அப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க அன்பு கொடுத்தா ரோட்ல போறவங்க வர்றவங்கல இருந்து அன்பு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கான். அன்புன்னு கொடுத்துட்டீங்கன்னா உடனே